ஆஸ்திரேலியன் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஸ்டீவன் ஸ்மித் வந்து இந்த பையன் அடுத்த வருஷம் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் விளையாடும் போது கண்டிப்பா இந்தியன் டீம்ல வந்து பவுலிங் பண்ணும். இந்த பையனோட பவுலிங்க்கு நான் பேட்டிங் பண்ணும் அப்படின்னு ஆசையா சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டேல் ஸ்டெயின் எவ்வளவு பெரிய பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்திலேயே தலை சிறந்த ஃபாஸ்ட் பவுலர்ல டேல் ஸ்டெயின் ஒருத்தர். அவரு இந்த பையனோட பவுலிங் பார்த்துட்டு நீ இவ்வளவு நாளா எங்கடா இருந்த அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்படி பெரிய பெரிய பேட்ஸ்மேன் பவுலர் இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடினவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுற அந்த பையன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கா, எப்படி ஓவர் நைட்ல சூப்பர் ஸ்டார் ஆனா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்காமாலா அண்ட் கப்சி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்க, நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஐபிஎல் டீமுக்காக 21 வயசுல 2 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்த அந்த பையன் பேரு மாயங்க் யாதவ். 2 மேட்ச்ல 6 விக்கெட் எடுக்கிறது என்ன பெரிய விஷயமா? இந்த பையன் எப்படி ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனா, எப்படி அதுக்குள்ள எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயமே இந்த பையனோட ஸ்பீடு தாங்க. இவர் ஒரு பேஸ் பவுலர். 150 கிலோமீட்டர் சராசரியில அசால்ட்டா போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு தேதியில உலகத்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரும் 140 145 போடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த டைம்ல இந்த பையன் ரொம்ப கன்சிஸ்டன்டா ரொம்ப ஈஸியா 150 கிலோமீட்டர்ல 155 56 வரைக்கும் போட்டாரு. இவரோட 156 கிலோமீட்டர் பால் தான் வந்து ஐபிஎல் வரலாற்றுலயே ரொம்ப ஃபாஸ்டான பாலுங்க. இந்த பையன் 21 வயசுதான் ஆகுது. மாயங்க் யாதவ் எங்க இருந்து வராருன்னா, இவரு டெல்லியில இருந்து வராருங்க. டெல்லியில சானட் கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்கு. அங்க இருக்க 2 கோச்சஸ், அதாவது தரக் சிங்கா, தேவேந்தர் சிங் அப்படிங்கிற 2 கோச்சஸ் கீழே தான் இவரு ட்ரெயின் பண்றாரு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ரிஷப் பேண்ட் கூட சானட் கிரிக்கெட் கிளப்போட ப்ராடக்ட் தாங்க. அவரும் வந்து தரக் சிங்கா அப்படிங்கிற கோச்சுக்கு கீழே தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. 15-16 வயசுலயே மாயங்க் யாதவ் வந்து சானட் கிளப்ல சேர்ந்துட்டாருங்க. அப்பவே அந்த வயசு பசங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா போட்டதுனால அவரை ரொம்ப கோச்சஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி உடனடியா கிளப்ல அவரை சேர்த்துக்கிட்டாங்க. மாயங்க் யாதவோட அப்பா வந்து ஒரு சைரன்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி நடத்துறாருங்க. இந்த போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ் வண்டியில எல்லாம் சைரன் வைக்கிறோம் இல்லையா, அதை தயாரிக்கிற ஒரு கம்பெனி தாங்க நடத்திட்டு இருக்காரு. அவங்களும் வந்து ரொம்ப பணக்காரங்க எல்லாம் கிடையாது, ரொம்ப ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். மாயங்கோட கோச்சிங்காக 65,000 ரூபாய் செலவு தேவைப்பட்டப்போ அவர்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. பட் ஆனா அவங்க கோச்சஸ் வந்து சானிட் கிரிக்கெட் கிளப்ல திறமை இருந்தா போதும், நீங்க பணம் கட்ட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில லோக்கல் கிரிக்கெட்ல கச்சா பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பால் என்னன்னா, இப்ப எஸ்ஜி குக்குபரா மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ற பால்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க. பட் ஆனா இந்த கச்சா பாலுங்கிறது லோக்கல் கம்பெனில தயாரிக்கிற கார்க் பால். இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இந்த பால்ல வந்து ஓரளவுக்கு ஸ்பீடா போட்டாலே அடிபடும். அதனால டெல்லி கிரிக்கெட்ல இவரோட கோச்சஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாயங்க் யாதவ் வந்து எப்பவுமே இந்த லோக்கல் பால் கச்சா பாலை யூஸ் பண்ணவே விட்டது இல்ல. இவரோட ஸ்பீடுக்கு அந்த பால்ல போட்டா கண்டிப்பா பேட்ஸ்மேனுக்கு தலையில அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாலை யூஸ் பண்ணவே விடாம பண்ணிருக்காங்க. மாயங்க் யாதவோட அப்பாவும் வந்து ரொம்ப பெரிய கிரிக்கெட் ஃபேனுங்க. அவருக்கும் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த காலத்துல இருந்தவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்ட்லி ஆம்ப்ரோஸ் பத்தி நிறைய வந்து மாயங்க் யாதவ் கிட்ட பேசியிருக்காரு. மாயங்க் யாதவ் அவருக்கு டேல் ஸ்டெயின் தான் வந்து ஐடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பவுலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை பார்த்துதான் நானும் வந்து ரொம்ப ஸ்பீடா போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய டேலண்ட் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது. இவரும் ரொம்ப ஸ்பீடா பவுலிங் போடுறத பார்த்து டெல்லி கிரிக்கெட் டீம்ல இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, இவருக்கு தொடர்ந்து 3 டைம் இன்ஜூரிஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஜூரிஸ்னால ரொம்ப நாள் விளையாட முடியாம போயிருக்கு. இன்ஜூரி முடிஞ்சு டெல்லி டீமுக்காக ஒரு T20 சீரீஸ்ல ஆடுறாரு. அதுல நல்லா பவுலிங் போட்டு நல்லா விக்கெட் எடுக்கிறத பார்த்த உடனே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட டீமோட ஸ்கவுட், அதாவது டேலண்ட ஸ்கவுட் பண்ற அந்த கோச் விஜய் தாஹியா அப்படிங்கிறவரு இவரை லக்னோ டீமுக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணிடுறாரு, சைன் பண்ணிடுறாங்க. போன வருஷம் ஐபிஎல்ல கூட இவர் லக்னோ டீம்ல தான் இருந்தாரு. பட் ஆனா திரும்பவும் அடிபட்டதுனால அவரால் போன சீசன்ல விளையாட முடியாம போயிடுச்சு. இப்படியே நிறைய அடிபட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி வந்துதான் இன்னைக்கு 156 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவர் பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட திறமையை டெல்லி டீம்லயே நல்லா பார்த்த ரிஷப் பாண்ட் இவரை
டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு எப்படியாவது வாங்கிடணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் ஆனா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அதை தடுத்துட்டாங்க. அவங்களா கண்டுபிடிச்ச ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறதுனால எவ்வளவு அடிபட்ட போதும் அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மயங்க் யாதவ் விட்டு கொடுக்கல. அதுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஃபாஸ்டஸ்ட் பவுலர் மயங்க் யாதவ் பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கிரிக்கெட் பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்கோட நான் வந்து உங்களை பாக்குறேன். Until then, take care.